நாமும் மகா கும்பமேளாவில் புனித நீராடுவோம் நம் இல்லங்களிலிருந்து. பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் சரணம். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இன்றைய இந்த காஞ்சி மகானை தொடங்கும் போதே விநாயகருடைய 2 வாழ்த்து பாடலோட தொடங்கியதனுடைய நோக்கம், குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லோருக்கும் இஷ்ட தெய்வம் விநாயகர். இன்றைக்கும் நம்முடைய மனச்சோர்வுகளை இறக்கி வைக்கக்கூடிய இடம். நீங்க தெருவில் ஒரு யானை ஓடி வந்தா இன்னைக்கும் எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் அதை அப்படி ஒரு விசால பார்வையால் பார்க்கக்கூடிய உணர்வு மனிதனுக்கு உண்டு. காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் விநாயகருடைய பெரிய பரம பக்தர். விநாயகர் மேல ரொம்ப பெரியவாளுக்கு ஈடுபாடு உண்டு. எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். இதை படிக்கும்போது அப்படியே கண்ணில் ஜலம் வந்தது. நீங்க பெரியவா தேனம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்கு. பெரியவாக்கு பிடிச்ச இடம் கலவை, தேனம்பாக்கம், ஓரிக்கை, இளையாத்தங்குடி, கும்பகோணம், ஸ்ரீமடம், இப்படி பல இடங்கள் இருந்தாலும் தேனம்பாக்கத்துல பல நாட்கள் உலகத்திலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு அறையில் தங்கி காலைல அந்த மரப்படியில போய் காஞ்சிபுரத்து திருக்கோயிலுடைய கோபுரத்தை தரிசிச்சுட்டு வருவார். அப்பையும் நீங்க ஒரு ஜன்னல் கதவுகளை திறக்க சொல்லி பெரிய ஒரு விநாயகர் சின்ன சிலையை வைக்க சொல்லி அதை பார்த்துட்டு தான் அன்றைய பணிகளை தொடங்குவார். இன்னைக்கும் தேனம்பாக்கத்துல அதுக்கு பெரிய தங்க கோபுரம்லாம் கட்டி அந்த விநாயகர்கிட்ட காரிய சக்தி வினை தீர்க்கக்கூடிய அந்த விநாயகர் ரொம்ப பிரமாதமா பராமரிச்சுன்னு வர. 5 காய் வச்சுட்டு ஒரு காயை சதற்காயா உடைக்கணும். திருமணத்துக்கு வைக்கலாம், தடை நீங்கிறதுக்கு, வேலை வாய்ப்புக்கு, நம்முடைய நினைத்த காரியம் கைகூடன்னு இப்படியெல்லாம் அந்த தேனம்பாக்கம் விநாயகர் பெரியவருடைய ஞான அன்பால் உருவாக்கப்பட்ட விநாயகர். அதை ரொம்ப பிரமாதமா இந்த நிர்வாகம் இது ஒரு செய்தி அப்படியே வச்சுங்க. நீங்க மதுரை, திருச்சி, ராமேஸ்வரம் இந்த பகுதிகள்லாம் விநாயக பெருமானுக்கு முக்குருணி அப்படின்னு, மதுரையில முக்குருணி விநாயகர்னே உண்டு. முக்குருணி விநாயகர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை பெரியவாளுக்கு. ஒரு நாள் முக்குருணி பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். எப்படி மதுரை, திருச்சி, ராமேஸ்வரம் இந்த பகுதியில முக்குருணி ரொம்ப சிறப்பு. மலைக்கோட்டையிலையும் முக்குருணி உண்டு. முக்குருணி அப்படின்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு எல்லாரும் வீட்லயே சங்கடகர சதுர்த்தி பிள்ளையாருக்கு பூர்ண கொடக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம். அதிலும் காரியம் வேண்டிப்போம். முதல் வாரம் 1, அடுத்த வாரம் 2, 3 அப்படின்னு. முக்குருணி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 படி போட்டு, படியில் அளந்து அரிசி போட்டு மாவாக்கி அதுக்குள்ள ஒரு 50-60 தேங்காயை துருவி, 50-60 தேங்காயை துருவி பூர்ணம் செஞ்சு பெரிய வேஷ்டியில வேக வச்சு ஒரு 10-15 பேர் இப்படி தூக்கின்னு வர்ற மாதிரி இருக்கும் அந்த மோதகத்தை, அந்த கொழக்கட்டைய. அப்பேற்பட்ட முக்குருணி செய்து எம்பெருமானுக்கு படைக்கணும்னு சந்திரமௌலீஸ்வரர் மகாபெரிய சுவாமிகளுக்கு ஆசை. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், வரதராஜ பெருமாள் கோவில்லேருந்து பெரிய பாத்திரம் வாங்கிட்டு வர சொல்லி ஒரு 6-7 படி மாவு அரைச்சி கொண்டு வர சொல்லி ஒரு 60-70 தேங்காயை பூர்ணம் பண்ண சொல்லி ஒரு 8 முழ வேஷ்டியில் ரெடியாக பண்ணி எல்லாம் தூக்கிண்டு எல்லாம் பண்ணி பெரியவா அந்த கணபதி பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நைவேத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சும்போது பெரியவா பார்த்துட்டு இதை பத்திரமா கொண்டு போய் தேனம்பாக்கம் விநாயகர்கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணிடுங்கோ. ஊருக்கே செய்தி காட்டு தீ போல என்னமோ ஏதோ எடுத்துட்டு வரான்னு ஊரே திரண்டு போய் நிற்கிறது. இன்றைக்கும் நீங்க தேனம்பாக்கத்துல போனா அந்த விநாயகர் உண்டு, அந்த பிரம்ம தீர்த்த குளம் உண்டு, பெரியவா நீராடிய குளம், அந்த சிவன் சன்னதி உண்டு, சுற்றுப்புற தூய்மை, வேத பாடசாலை, கோசாலை எல்லாம் பிரம்மாண்டமா நடக்கிறது. அது ஒரு பக்கம். இப்ப நான் அந்த இதை சொல்றேன். கொண்டு வந்து அந்த முக்குருணி இதை வச்சு நைவேத்தியம் பண்ணி அதை பிரிச்சா எத்தனை பேர் சாப்பிடலாம்? 100கணக்கான பேர் சாப்பிடலாமே. எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாச்சுங்கிறதையும் பெரியவாளுக்கு சொன்னோன்னே ரசிச்சு சாப்பிட்டாளா, ருசிச்சு சாப்பிட்டாளா, சந்தோஷமா சாப்பிட்டாளா?
விநாயகர்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும், யானைன்னா ரொம்ப பிடிக்கும், விநாயகர் எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம், கொழக்கட்டை எல்லாருக்கும் பிரியமான உணவு. எல்லாத்தையும் தாண்டி அதை ஒரு குழந்தை மாதிரி நினைச்சு 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 சந்தோஷப்பட்டாராம் பெரியவா. ஏன்னா இந்த பிறருடைய வயிற்று பசியை போக்குறதையும் அவளுக்கு பிடிச்ச ஒரு பிரசாதம் கொடுக்கறதுலையும் விநாயகர் வழிபாட்டிலையும் தன்னை கரைத்து கொண்டவர் இந்த காஞ்சி மகா பெரிய சுவாமிகள். அதனால நம்மளும் இன்னிலேருந்து விநாயகருக்கு ஒரு அவள் பாயசமோ, ஒரு பாலோ, ஒரு பழமோ, சங்கடகர சதுர்த்திக்கு ஒரு கொழக்கட்டையோ, நம்மளும் முடிஞ்சா நம்ம ஆத்துல ஒரு சின்னதா முக்குருணி பண்ணி இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சிட்டோம்னா பெரியவாளுக்கு ரொம்ப பிடித்தமா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது போன்ற சுவைமிகு செய்திகளோடு மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெய ஜெயசங்கர். நாமும் மகா கும்பமேளாவின் புனித நீராடுவோம் நம் இல்லங்களிலிருந்து.